வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. இன்று உலக இரத்த கொடையாளர்கள் தினத்தை முன்னிட்டு உயிர்களை காக்க தானாகவே முன்வந்து இரத்த தானம் செய்யுமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். பெட்ரோல் டீசல் இறக்குமதியை குறைக்கும் நோக்கில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு மத்திய அரசு சட்டப்பூர்வமாக அனுமதி அளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பின் போது எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் இறக்குமதிக்காக செலவிடும் 22 கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி வரும் 30ஆம் தேதி ஓய்வு பெற உள்ள நிலையில் புதிய ராணுவ தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் தீரத் சேத்தை மத்திய அரசு நியமித்துள்ளது. லெப்டினன்ட் ஜெனரலாக இந்திய ராணுவத்தின் முதன்மையான தாக்குதல் பிரிவுகளில் ஒன்றான சுதர்ஷன் சக்ரா படைப்பிரிவுக்கு அவர் தலைமை தாங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் விமான பயணிகளின் நலனை முன்னெடுக்கும் யாத்ரி சுவிதா தினம் நிகழ்ச்சி நாளை நடைபெறவுள்ள நிலையில் 2200 கோடி ரூபாய் மதிப்பில் கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருவதாக அதன் இயக்குநர் திரு முகமது ஆரிஃப் தெரிவித்துள்ளார். விமான பயணிகளுக்கு சிறந்த சேவையின் ஒரு பகுதியாக மருத்துவ பரிசோதனைகள், வேலைவாய்ப்பு ஆலோசனை, குழந்தைகளுக்கான ஓவியப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.